திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப். பைமோட் ஆப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். எல்லா சாதனைகளிலும் மகிழ்ச்சி காணப்படுகிறது. அனைத்தையும் அடைய முடியும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சுமையாக உணரும் இடத்தில் உணர்வுகளை வெளிப்படுத்தாதீர்கள். நீங்கள் தள்ளும் இடத்தை நெருங்க முயற்சிக்காதீர்கள். வலுவான முடிவை எடுக்காவிட்டால் எதிர்காலம் பலவீனமாகிவிடும். நீங்கள் எப்பொழுதும் துன்பத்தில் இருந்தால் வாழ்க்கை பயமாக இருக்கிறது. நீங்கள் எப்பொழுது சிரித்தால் வாழ்க்கை அதன் எண்ணிக்கையை எடுக்கும். வாழ்க்கையில் ஒரு மதிக்காத உறவுகளை உருவாக்க வேண்டாம். உறவுக்கு மதிப்பு கொடுக்கும் உறவுகளை விட்டுவிடாதீர்கள். சிறு வயதில் உடைகள் அழுக்காகவும் மனம் சுத்தமாகவும் இருக்கும். பெரிய வயதில் ஆடைகள் சுத்தமாகவும் மனம் அழுக்காகவும் இருக்கிறது. உடல் எடையை குறைப்பது எளிது, ஆனால் மனதின் கனத்துடன் உடல் எடையை குறைப்பது அவ்வளவு எளிதல்ல. சாதிக்க வேண்டும் என்ற மனப்பக்குவம் இருக்கும் வரை எத்தனை தடைகள் வந்தாலும் உங்கள் வெற்றியை உங்களால் தடுக்க முடியாது. எளிதாக வந்தது எது குறைவாக இருந்தாலும் அது மதிப்புக்குரியது. உழைத்து சம்பாதிப்பது பத்திரமாக இருந்தாலும் மதிப்பு அதிகம். அது பணமோ அன்போ நட்போ. நீங்கள் வரவேற்கப்படாத இடத்தில் அதிக நேரம் தங்க வேண்டாம். வெற்றி பெறும்போது பெருமையாக இருக்கும், தோற்கும்போது துன்பம். இரண்டுமே விரக்திக்கு காரணம். உங்களுக்கு முன்னால் யார்? உனக்கு அது தேவையில்லை. நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். நம்பிக்கை எப்பொழுது மாறும் என்று யாருக்கும் தெரியாது. அதனால் யார் மீதும் அதிக நம்பிக்கை வைக்காதீர்கள், தனித்து விடப்படும். இனிப்பு அதிகமாக சாப்பிடுவது ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல. உங்கள் பலம் மற்றும் பலவீனங்களை பகிர்ந்து கொள்வது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதல்ல. ஏனென்றால் மக்களின் வார்த்தைகள் பொய். வாழ்க்கையில் நல்ல நாட்களை காண நீங்கள் கெட்ட நாட்களை கடக்க வேண்டும். சேதமடைந்த புலி வாய்ப்புக்காக காத்திருக்கிறது. தோல்வியுற்றவர் ஓட்டுதலுடன் இலக்கை அடைய வேண்டும். எவ்வளவு பணம் இருந்தாலும் திருப்தி இல்லாத வாழ்க்கை வீணானது. குடிசையில் உறக்கம் நிறைந்த கண்களை உடையவனின் வாழ்வு பாக்கியமானது. உங்களுக்கு வழிகாட்ட யாரும் இல்லாத போது உங்கள் அனுபவம் உங்களுக்கு வழிகாட்டும். ஒரு வாய்ப்பு வரும்போது மழை புயல் எதுவாக இருந்தாலும் நாம் நனைய வேண்டும். ஆனால் நனைய வேண்டும் போது மழை பெய்யாது. பணமே மனிதனின் மிகப்பெரிய எதிரி. அது கயிறு இல்லாமல் தொங்குகிறது, விஷமில்லாமல் கொல்லும். பழி வாங்குவதற்காக உங்களை பலி கொடுக்காதீர்கள். காலம் பதில் சொல்லும். கடவுளின் அடி பயங்கரமானது. கட்டுப்பாட்டில் இல்லாத ஆலோசனை எதிரியை விட ஆபத்து அதிகம். கடல் ஒரு பிரச்சனை, அதை பற்றி கவலைப்படாதே. வாய்ப்புக்கு வானம் திறந்திருக்கிறது என்பதை உணருங்கள். காலம் இதை சரி செய்யாது தவிர நாம் அனைவரும் அதை சரி செய்து முன்னேறுங்கள். மற்றவர்களின் குறைகளை கண்டறிவது எளிது, நம்மை அடையாளம் காண்பது கடினம். நம்பிக்கை இல்லை, பணம், வேலை என்று புலம்புபவர்கள் பின்னால் ஓடுபவர்களுக்கு நிம்மதி இருக்காது. யாருக்காகவும் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டியதில்லை, ஆனால் உங்களுக்காக எல்லாவற்றையும் மாற்றிய நபரை விட்டு விடாதீர்கள். ஒரு மனிதனின் மகத்துவம் 6 அடி அழகில் இல்லை. யோசித்து பேசுங்கள். 4 அங்குல நாக்கை அடிப்படையாக கொண்டது. மற்றவர்களின் சிறந்த குணங்களை பற்றி விவாதிப்பதில் உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். அது உனக்கு பயன்படாது. உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை பற்றியும் உங்களை புரிந்து கொள்ளாத நபர்களை பற்றியும் எவ்வளவு குறைவாக சிந்திக்கிறீர்களோ அவ்வளவு நல்லது. மனதில் சக்தி இருக்கிறது. சிறந்த யோசனைகள் மௌனத்திலிருந்து வருகின்றன. துன்பம் ஒரு பாடமாக மாறும். ஒவ்வொரு பாடமும் நீங்கள் மாற்றுவதற்கான தங்க பாதையாக மாறும். நம்மில் உள்ள நேர்மை, நம்மில் பிடிவாதம், நம்மில் நேர்மை என்பது நல்ல நடத்தை. நம்மிடம் எவ்வளவு அன்பு இருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக கோபமும் இருக்கும். எதுவும் உங்கள் கையில் கிடைக்கும் முன் அதன் மீது நம்பிக்கை வைக்காதீர்கள். ஏனென்றால் இங்கு கையில் இருப்பது யாருக்கும் நிரந்தரமில்லை. மற்றவர்கள் வாய்மொழியாக கல்லை எறிவது போல் எளிதானது, ஆனால் அந்த வார்த்தையை திரும்ப பெறுவது கல்லாகும். தண்ணீரிலிருந்து அகற்றுவது கடினம். உங்கள் அயலவர்கள் உங்களை பற்றி சொல்ல விரும்புவது உங்கள் காலில் படிந்திருக்கும் தூசி போன்றது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், ஆனால் மீண்டும் மீண்டும் அதை பற்றி நினைத்து மூழ்கிவிடாதீர்கள். தன்னை நம்பாத ஒரு நபர் கைரேகைகள் மற்றும் நெற்றில் எழுதும் எழுத்துக்களை சார்ந்துள்ளார். நம் பாதை நேர்மையாக இருந்தால் கடவுள் தண்ணீரை ஊற்றி நம் வாழ்க்கையை பூக்களின் பாதையாக மாற்றுவார்.
எதிலும் அழகு நம்பிக்கை தருகிறது. பிடித்தது எதையும் கடினமாக்குகிறது. தவறு செய்பவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும், சரி செய்யப்படும். ஆனால் ஏமாற்றுபவர்களுக்கு ஒருபோதும் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. வாழ்வில் மறக்க முடியாத காயத்தை ஏற்படுத்துவார்கள். ஒரு பந்தத்தை உடைப்பது போல் அதை வளர்ப்பது அவ்வளவு எளிதல்ல. சிரமப்பட்டு மலையில் ஏறினால்தான் அழகிய காட்சியை காண முடியும். வாழ்க்கை கடினமாக இருக்கும்போதுதான் நாம் மகிழ்ச்சியை காண முடியும். எவ்வளவு வசதியாக வளர்க்கப்பட்டாலும் பெண்ணின் அதிர்ஷ்டம் திருமணத்திற்கு பிறகுதான் தெரியும். நிம்மதியாக வாழ யாரையும் அதிகம் படிக்கக்கூடாது. செலவு அதிகரித்தால் மனம் போனால் தவறு. இவை இரண்டும் மனித வளர்ச்சிக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளன. கோபத்தால் கஷ்டங்கள் வரும். யார் தூண்டினாலும் அமைதியாக இருங்கள். அன்றைய காலத்தில் அனுசரிப்பு என்பது ஒரு சிறந்த அம்சமாக இருந்தது. ஆனால் தற்போது அது அவசியமாகிவிட்டது. பளபளப்பதெல்லாம் தங்கமல்ல. எல்லாம் ஒழுக்கவாதிகளும் நல்லவர்கள் அல்ல. எப்பொழுதும் உங்கள் பாணியில் முன்னேறுங்கள். நாம் ஒருவரை ஒருவர் விரும்ப வேண்டும் என்ற எந்த விதியும் இல்லை, நஷ்டமும் இல்லை. ஆளுமையை கொன்று பிழைக்க வேண்டிய அவசியமில்லை. தைரியம் இல்லை என்றால் வறுமை வெகு தொலைவில் இல்லை. நீங்கள் தைரியம் இல்லை என்றால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. மதிப்பு மனிதனிடம் இழந்த பிறகு தெரியும். இந்த மூன்றையும் தவற விடாதீர்கள். 1. உங்கள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள். 2. உங்கள் மீது பொறாமை கொண்டவர்கள். 3. உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை பற்றி தவறாக பேசுபவர்கள். இலக்கு எவ்வளவு உயரமாக இருந்தாலும் அதை அடைவதற்கான பாதை உங்கள் கால்களுக்கு கீழே இருந்து தொடங்குகிறது. நடப்பட்ட செடி மற்றும் நட்பு இரண்டும் மதிப்பு வாய்ந்தது. நிழலையும் ஆறுதலையும் அளித்து மனதை உற்சாகப்படுத்துகிறது. மனம் அமைதியாகவும் தூய்மையாகவும் இருந்தால் அவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். உங்கள் தவறுகளை நேர்மையாக ஒப்புக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் உங்கள் வார்த்தையை கடைபிடிக்க கற்றுக்கொள்ளுங்கள். எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் சரி. உடலில் உள்ள காயம் சில நாட்களில் ஆறிவிடும். ஆனால் மனதில் பட்ட காயம் ஆறவே ஆறாது. திரும்பாதவர்கள் எல்லாம் கொடுமைக்காரர்கள் அல்ல. அவர்கள் அனைவரும் வலிமையானவர்கள். அன்பின் மதிப்பை அறிந்த யாரும் யாரையும் விட்டு வைப்பதில்லை. தோல்வி என்பது நீங்கள் நினைப்பதுதான். சாதிக்கும் பாதையில் அது ஒரு தடையாகத்தான் இருக்கிறது. அது சாலையின் முடிவு அல்ல. அதை கடந்து சிறிது தூரம் சென்றால் வெற்றி உனக்கே. உங்களுக்குள் அமைதி இல்லை என்றால் வேறு எங்கும் அது கிடைக்காது. புத்திசாலித்தனமாக பேசுபவர்களை கேட்காவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் அனுபவத்துடன் பேசுபவரின் வார்த்தைகள் கண்டிப்பாக பொய்யானவை அல்ல. பணத்தில் ஏழையாக இருந்தாலும் தரத்தில் பணக்காரனாக இருக்க வேண்டும். நீங்களே பொய் சொல்லாதீர்கள். பொய்யவர்களுடன் நட்பு கொள்ளாதீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.